அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு இரவு ரஜப மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு பிரத்யேகமான ஒரு நாள்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம துவாக்களை அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொள்ளப்படுற நாள் தான் வெள்ளிக்கிழமை. அதோட சேர்த்து இந்த ரஜப மாதமும் இருக்கிறதுனால இந்த ரஜப மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்தது. அதனால நம்ம என்ன துவாக்கள் கேட்டாலும் அதை அல்லாஹு தாலா உடனே நிறைவேற்றி தருவான். வெள்ளிக்கிழமை இரவும் பகலும் நம்ம அமல்களை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய பேருக்கு உபயோகப்படுற ஒரு தொழுகைய பத்தி தான் பார்க்க போறோம். தேவைகளை நிறைவேற்ற எத்தனையோ சலாத்துகளும் திக்கர்களையும் துவாக்களையும் பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தொழுகைய பத்தி தான் பார்க்க போறோம். ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தொழுகை தான் இது. இந்த தொழுகைய தொழுகிறது மூலமா உங்களோட 1000 தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பான். ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லாம இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த தொழுகைய பத்தி அவரோட ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறதா முஜர்ரபாத் என்கின்ற இன்னொரு கிதாப்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த தொழுகைய பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த தொழுகை ரொம்பவே எளிமையான ஒண்ணு. இந்த தொழுகைய நீங்க வியாழக்கிழமை இரவு தான் தொழுகணும். வியாழக்கிழமை இரவு தொடங்கினாலே அது வெள்ளிக்கிழமை இரவாதான் கணக்கில் எடுக்கப்படும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தஹஜ்ஜுதோட நேரத்துல கூட இந்த தொழுகைய நீங்க தொழுகலாம். இந்த தொழுகைய தொழுகும் போது உங்களோட மனசும் உடம்பும் சுத்தமா இருக்கணும். அதனால நீங்க குளிச்சு சுத்தமான உடைகளை அணியணும். பிறகு ஒலு செஞ்சு தேவைகள் நிறைவேற்றுவதற்கான 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகையை அல்லாஹு தாலாக்கு வேண்டி நான் தொழுகிறேன் என நீங்க நியத்து வச்சுக்கணும். இங்க முதல் ரக்காத்துல நீங்க ஃபாத்திஹா சூரா ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா 10 முறை சூரா காஃபிரூன நீங்க ஓதணும். அதே மாதிரி நீங்க 2வது ரக்காத்துல ஃபாத்திஹா சூரா ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா சூரா இஹ்லாஸ 10 முறை ஓதணும். கடைசியில நீங்க சலாம் வீட்டுற நேரம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீங்க சலாம் வீட்டி முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு சுஜூத நீங்க செய்யணும். அந்த சுஜூதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 10 சலாத்த ஓதணும். அதுக்கப்புறமா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அஸாபன் நார்னு 10 முறை ஓதணும். அதுக்கப்புறமா சுஜூதுல இருந்தபடியே உங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கணும். இந்த நேரத்துல நீங்க எந்த துவா வேணாலும் கேட்கலாம். உங்களோட ஹலாலான தேவைகளை அல்லாஹு தஆலா நிச்சயம் நிறைவேற்றுவான். முழு இஹ்லாஸோடும் நம்பிக்கையோடும் தூய்மையான முறையில இந்த தொழுகையை நீங்க தொழுதீங்கன்னா அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்களோட எல்லா ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றுவான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.